ஓம் அகத்தீசாய நம. ஓம் கம் கணபதையே நம. மாதா பிதா குரு, குருவின் குரு, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகாசோடசி நமோ நம. ஓம் அகத்தீசாய நம. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ளகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக் கற்பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்காதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் ஸ்ரீ மகான் ரோம மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஓம் கம் கணபதையே நம. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சௌம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் காயேயில ஹ்ரீம் ஹசஹல ஹ்ரீம் சஹல ஹ்ரீம் சௌம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் ஸ்ரீ மகாசோடசி பரதேவதா மம வசம் வசமானய குரு குரு ஸ்வாஹா. ஓம் கம் கணபதையே நம. ஓம் நம சிவய. ஓம் சிவய நம. ஓம் நம சிவ. ஓம் சிவயன. ஓம் வய நமசி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. ஓம் சிவாய அகத்தீசாய நம. ஓம் சிவாய நந்தீசாய நம. ஓம் சிவாய திருமூலர் தேவாய நம. ஓம் சிவாய ராமலிங்க தேவாய நம. ஓம் சிவாய பதஞ்சலி தேவாய நம. ஓம் சிவாய பட்டினத்தார் தேவாய நம. ஓம் அருட்ஜோதி வல்லல் மகான் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அருளன்னை ஆதிசக்தி ஜீவ மொழி ஆசி நூல் உபதேசம் நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை. அருளன்னை ஆதிசக்தியின் அருள் அடிமை பராவித்யாஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார், ஓங்காரக்குடில், தொலைபேசி 8206274413. குருவின் அடிபணிந்து கூடுவோதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தீசாய நம. குரு வாழ்க, குருவே துணை. நூலினை பார்ப்போம். தில்லையிலே ஆனந்த திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமான் திருவடியை வணங்கி அன்னை சக்தியாகிய யாமும் இதுகாலும் புனித நாளாம், புண்ணிய நாளாம், அருள் நிறைந்த நாளாம், என் அருள் மகனாம் ஆதியிலே சித்தனாக முப்பிறவியில் தவமியற்றி அருள் தொண்டு செய்து ஞான யுகத்தில் ஞானியாக உருமாறி மூடர்களையும் பாமரர்களையும் பக்குவப்படுத்தி நல்லதொரு அருள் வழியில் நுழையச் செய்து பிறவி பூர்த்தி செய்து கொள்வதற்காக வழிகாட்டுதலுக்காக மீண்டும் மீண்டும் பிறவி கண்டு மகான் பரஞ்சோதி பாபாவின் திருவடியை இறுதியாக பற்றி ஒளியினுடைய தன்மையை உணர்ந்து மெய்ப்பொருளாம் மெய்யினுடைய தன்மையை அறிந்து உடலிலே உயிர் எவ்விடத்தில் உள்ளது, அதை இயக்குவது எவ்வாறு, இயக்கி உடல் உயிர் மனம் என்ற ஒன்றுபட்ட நிலையில் அதை சேர்த்து ஒளிவேகம் பெற்று ஜீவமுக்தி அடைவது எவ்வாறு என்பதை உணர்ந்து அது பயிற்சி முறையில் இயங்கி அதில் வெற்றி பெறுவோமா, மீண்டும் வேதனையான பிறவிகள் பெற்று வருந்தப்படுவோமா என்ற ஐயத்தோடு குருவின் திருவடியை பற்றி அதில் வெல்வதற்காகவே இது பிறப்பில் அவதாரம் கண்ட என் அருள் சேய் மகன் ராஜா எனும் செய்தனுக்கு இது ஜீவ வாக்கியத்தை நாங்கள் எடுத்து இயம்பி மகிழ்வோம். இது நூலிற்கு சாட்சியாக பாலகன் வழியிலே வந்ததொரு சீடர்கள் கிரணனும் சேயோடு
இது நூலுக்கு சாட்சியாக ஜோதிட நுட்பத்திலே அருள் வல்லமை பொருந்தி இயங்குகின்ற அருளாளன் அவன் கரத்தினால் சுவடியை தொட்டு வழங்கியதினால் அது பாலகன் ஜோதிட ஆசான் அவன் கரம் பட்டதினால் அருள் சக்தி கூடியும் இது நூலை வாசிக்கின்ற அமைப்பு நிலையானது உண்டு. தில்லையிலே என்று யான் தொடங்கிய அது வாக்கிற்கும் இதுகாலம் அவன் கரம் பட்டதற்கும் இதுகாலம் சம்பந்தம் மிகவே உண்டு. உங்க பேரு சிதம்பரம். அதனால தில்லையில வணங்கிட்டு நான் ஆசி தரேன் அப்படின்னும் போது சிதம்பரம் அப்படின்ற அருளாளர் கையால இந்த சுவடியை வச்சு வணங்கிட்டு அப்புறம் கொடுத்தாதான் பலன் எடுக்கணும்னு விதி. இது காலகட்டத்தில் நந்தனாரினுடைய அனுகிரக ஆசி நிலைகளை பல பிறவிகளில் பெற்று நந்தனார் வாழ்ந்தபோது நந்தனாரின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்று வாழுகின்ற சண்முகம் எனும் சேயோனும் போகருடைய வித்தையில் தேர்ச்சி பெற்ற அடியவனும் இது தடத்தில் அமர்ந்து இருக்க மேல் பலனை நாங்கள் இயம்புவோம். நந்தனார் தொடர்பு உங்களுக்கு உண்டு. போகருடைய வித்தை பயின்ற பாலகன் அருகில் இருக்க நூலை ஓதுகிறேன். மற்றும் இது தடத்தில் இதுகாலம் அமர்ந்திருக்கின்ற அருளாளர்கள் எல்லாம் பல பிறவிதோறும் ஞானியர்களின் திருவடியை தொட்டு வணங்கி சேவை செய்ததினால் இன்று நாள் ஒன்று கூடியிருக்கின்ற அமைப்பு நிலையை யாங்கள் சத்திய வாக்காக முன்மொழிந்து குருவின் பெருமையை யாங்கள் பேசி மகிழ்வோம். இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருமே ஏதாவது ஒரு பிறவியில ஞானிகள் திருவடியை தொட்டதினால்தான் வந்திருக்கிறீங்க. வள்ளலை தொட்டதொரு அமைப்பு, திருமூலரை தொட்டதொரு அமைப்பு, சிவவாக்கியரை படித்ததொரு அமைப்பு, அகத்தியனை உபதேசித்த சத்திய நிலையை பின்பற்றி நின்றதொரு அமைப்பு என்ற இது நிலைகளெல்லாம் கொண்டோர்கள் கூட்டமே இதுகாலம் நந்தி கூட்டமாக வந்திருப்பதை நான் கண்டேன். வள்ளலாரை வழிபட்டவங்க, திருமூலரை வழிபட்டவங்க, அகத்தியரை வழிபட்டவங்க, சிவவாக்கியரை தொட்டவங்க என்று பல பேர்களினுடைய திருவடியை பூஜை செய்தவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் யார் யாரை நீங்க கும்பிட்டு இருக்கிறீங்களோ அது தெரியும். இதுகாலம் அமர்ந்திருக்கும் அருள் மங்கை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தொழுகின்ற அருள் சேயவளையும் சண்முகம் வலதுகரம் பக்கமாக அமர்ந்திருக்கும் தாய் அவளும் இது பிறப்பில் ஜீவ பிரம்ம முக்தி அடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பரிபூரண ஆசி. சண்முகம் ஐயாவுக்கு வலது பக்கத்துல அப்படின்னா இந்த அம்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய திருவடியை வணங்கி இந்த பிறவியில முக்தி அடையறதுக்கு ஆசி அப்படின்ட்டாங்க. இதுகாலம் இது தடத்தில் ஞானத்தை பெற்று ஞானத்தை போதிக்கின்ற ராஜா எனும் குரு அவனிடம் செய்கை பெற்று அமருகின்ற பாலகனும் கூட ஓர் பிறப்பில் ஆதி திருமூலரை தொழுதவனே. இப்ப பச்சினே இருக்கும்போது எதிரில் வந்து உட்கார்ந்தாரு இல்ல, இவர் செய்யறாரு இல்ல, உட்கார்ப்பா இருப்பான்னு அவரே யாரு தொட்டு வழிபாடு செய்தவராம் பல பிறவியில திருமூல தேவர். இதுகாலம் பாதுகாப்புத்துறை, காப்புத்துறை, சட்டத்துறை என்ற அமைப்பு நிலையை சார்ந்து காப்பு தெய்வமாக காவல் தெய்வமாக பெண்களுக்கு ஏன் உரிமை இல்லையா, அதிகாரம் இல்லையா, ஆற்றல் இல்லையா என்று பல பிறவிதோறும் போராடி காவி ஆடை அணிந்து காப்பு தெய்வமாக அமர்ந்திருக்கும் இது பாலகியும் முருகனுடைய பக்தையே. இந்த அம்மாவை சொல்றாங்க. முருகர் பிடிக்குமா? முருகர் பிடிக்கும். சாட்சி அதுதான். ஜீவனாடின்னா இதுதான். யாரு யாரை கும்பிடுவாங்க, யாரை பிடிப்பாங்கன்னு வரணும். எழுத்துக்கள் ஓடணும், வரணும். அதுதான் சத்தியம். மனசுல இருக்கிறத வரணும். இப்போ முருக பக்தை பல பிறவிதோறும் முருகனை தொழுதனால் வணங்கியதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏன் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அதிகாரமா? நாங்கெல்லாம் யாருன்னு பாரு. முருகனை முன்னிறுத்தி என்ன பண்றாங்க? முருகனை போல தர்மத்திலையும் சத்தியத்திலையும் இருக்கிற ஒரு உயர்ந்த மகள் முருகனுடைய பக்தை. இது பிறவியில் மட்டுமல்ல, பல பிறவிதோறும் முருகனை கண்டு வணங்கிய பாலகினி. பழனி தடம் சென்று வா, அனைத்தும் உமக்கு வல்லமை பொருந்திய நிலையாக உருமாறி நிற்கும். போகரை விடி, போகருடைய வித்தையை பயில், சதாகாலமும் போகரை குருவாக ஏற்று வணங்கு, எல்லாமும் சித்தி உனக்கு. பழனிக்கு போ சொல்றேன். பிளான் போட்டிருந்தீங்களா? எப்போ போட்டீங்க? இப்பதான் போட்டாங்களாம். பாத்தியா? ஜீவனாடினா என்னது? இப்படி வரணும். உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? போய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ண போறோம்?
அருள் நிலையிலிருந்து உலகத்தை நல்வழிப்படுத்த போறோம். எவ்வளவு நாள் ஆச்சு பிளான் போட்டு? 15 days ஆயிடுப்பா. அங்க வந்து நவபாஷன்ல இது வரைக்கும் பழனிக்கு போல, நான் வரணும் அப்படின்னு 5 நாளுக்கு முன்னாடி தான் வேண்டிக்கிறாங்க. சாட்சி கட்சிச்சா இந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? பாலகியே, எண்ணத்தில் கொண்டதொரு எண்ணம் பரிபூரணமாக பூர்த்தியாக நிறைவான ஆசி உந்தனக்கு விடுப்பு எடுக்க தடைகளும் தாமதங்களும் வரும் என்றாலும் 3 நாட்கள் விடுமுறையில் நீ சென்று வருகின்ற சுகபோக ஆசீர்வாத அனுகிரக நிலையை நான் வழங்குவேன். ஆசி கேட்டீங்களா? 3 நாள் லீவ் பிளான் போட்டீங்களா? 3 நாளா கரெக்டா வந்துச்சே? 3 நாள் கேட்டீங்களா? கரெக்டா வந்துச்சு. அதுல தடை செய்வாங்களாம், தாமதப்படுத்துவாங்களாம், ஆனா 3 நாள் லீவ் கொடுத்துருவாங்க. தைரியமா போயிட்டு வரலாம். முருகன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க வெயிட் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக அங்க யார் வெயிட்டிங்க? லார்ட் முருகப்பெருமான் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. புரியுதா? அருள் மகளே, உந்தனுட இல்லமதில் கூட கந்தனின் அனுகிரக ஆசி உண்டு. வேல் பூஜையை செய்து கொண்டு வா, வெற்றி பரிபூரணமாக கிட்டும். இது தடத்தில் வந்து குருவாக நீ மானசீகமாக யாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையோடு குருபதேசம் கிரண் மூலம் பெற்றதினால் ராஜாவின் குருவாகிய பரஞ்சோதி மகான் ஜீவ தடத்திற்கும் ஓர் முறை சென்று வணங்கி உன் குலத்திலே வைத்து பூஜை வழிபாடு செய். போகருடைய திருவடியையும் பற்றி கந்தர் வழிபாட்டோடு இது நூலாசான் மூலமாக வேல் பூஜை வேல் வழிபாட்டை அறிந்து தெளிவு பெறு ஆசி உண்டு. சித்தர்கள் மார்க்கத்தில் உந்தனுக்கு பல ஆற்றல் அனுகிரக ஆசி நிலைகளை ஈந்து அதிகார பணியும் உந்தனுக்கு வழங்கி மகிழ்வோம். மேலும் அதீதமாக கல்வி பயிலுகின்ற அமைப்பும் உண்டு. மேற்கொண்டு படிக்கலாம் என்று எண்ணி இருந்தாய், தடையாகியது. கந்தனை கண்ட பிறகு கர்மவினை நீங்கி காப்பு தெய்வமாக உருமாறி நின்று அரசாட்சி புரிகின்ற வல்லமை அதிகார நிலை உந்தனுக்கு உண்டு. படிக்கலாம் நினைச்சீங்களா? நடுவுல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல, ஆனா படிக்க முடியலையா? என்ன படிக்கணும்னு நினைச்சீங்க? போனோம்னா டிகிரி படிக்கணுமே, ஆனா தடையா இருக்குதே. என்ன வயசாகுது? 48. படிக்கலாம், ஆனா படிக்கணும்னு நினைச்சுக்கிறீங்களா? படிச்சிடலாம், தைரியமா படிக்கலாம். போயிடுங்க, போய் முருகனை பார்த்து, அப்பா வயசாயிடுச்சு, எனக்கு எப்படியாவது படிப்பை கொடுப்பான்னு கேளுங்க. இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க, வந்துருவீங்க. இதுகாலம் அன்னை யான் வாக்குரைக்கின்ற பொழுது வந்திருப்பவர்களுக்கெல்லாம் வாக்கு வருகிறதே, எந்தனுக்கு ஏதேனும் உண்டா என்ற மனதிலே ஐய நிலைகளோடு வேண்டுதல் பிரார்த்தனை செய்கின்ற அருளாளர்களில் பலரையும் யான் கண்டிருக்க, இதுகாலம் வந்ததின் நோக்கம் குருவினுடைய பெருமையை எடுத்துரைக்கவே என்பதினால் சில சில சூட்சும நிலைகளை இதுகாலம் இயக்கி மகிழ்வோம். கால பைரவனை வழிபாடு செய்கின்ற அருளாளனையும் யாங்கள் கண்டோம். கால பைரவர் யார் வழிபாடு செய்யத்தான்? கால பைரவரை யாராவது ஒருத்தர் வழிபாடு மனசுல நினைப்பீங்களா? நீங்களா? அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? வேற வேறையா? கால பைரவர் வழிபாட்டுதனிலே இருந்த ஆண் அவனுக்கு தேய்பிறை அஷ்டமியிலே கொப்பரை தேங்காயில் தீபமிட்டு வழிபாட சொத்து சேரும், கடன் வறுமை நீங்கும். சொத்துல பிரச்சனை இருக்கா? எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாளா இருக்கு? ரொம்ப காலமா இருக்கு. காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில போய் கொப்பரை தேங்காயில ஒரு தீபம் போட சொல்றாங்க, விமோச்சனம் கட்சிடமா. போய் கேட்டீங்களா? இத்தனை நாள் வரணையா, பாக்குறனையா, ஒன்னும் நடக்கலையே, செயலுக்கு வரலையே. கேட்கல, மனசுல இருக்க எண்ணம் சரியாயிடு, நல்லாயிடு. பைரவ உபாசனையில் பற்று கொண்டு வாழும் என் மகளே கேள், உந்தனுக்கு குலத்திலே நல்லதொரு மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம், தெய்வ கடாட்சம் எல்லாமும் பரிபூரணமாக குரு அருளால் கிட்டும். உடல் உபாதை நீங்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா?
குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, மேன்மை, இணக்கமான சூழல்கள் வரணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? பாலகியே, உந்தனோடு அமர்ந்து பலன் கேட்கும் அருளாளனுக்கும் தொழில் ரீதியான ஏற்றமாற்ற முன்னேற்றங்கள் பலமாக கிட்ட பரிபூரண ஆசி. யாரு தொழிலுக்காக வந்தீங்களா? என்ன தொழில் செய்றீங்க? வாட்டர் பிளான்ட் வச்சுட்டு இருக்கீங்களா? பாலகனே, அன்னை என் திருவுருவை புவனேஸ்வரி வடிவத்தில் செய்கின்ற தொழில் தடத்திலே வைத்து உபாசனை செய்து கொண்டு வா. மண்டல நாள் பூர்த்திக்கு பின்பு அது தடத்தில் யாக ஹோம பூஜையை குருவின் திருவருளின் துணை கொண்டு செய்து முடி. அத்தனையும் ஏறுமுகம் உனக்கு. எதனா ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு பேசிக்கிட்டீங்களா வீட்டுல? எப்ப பேசிக்கிட்டீங்க? ஹோமம் பண்ணிடலான்ட்டா? அதோ குருவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோமத்தை பேஷா பண்ணிடுங்க, சேமமாயிடுவே. புரியுதா? பண்ணிடுங்க போயிட்டு ஹோமம். என்ன ஹோமம்? அது ஒரு டவுட்டா? கணபதியை பண்ணலாமா, மகாலட்சுமியை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கா? பாலகியே, கணபதியின் ஹோமமோடு மகாலட்சுமி பூஜையோடு நவகிரக பூர்த்தியதை செய்து எதிரிகளினுடைய சூழ்ச்சி வஞ்ச நிலையை நீக்கிக் கொள்ள பகலாமுகி அன்னையின் திருநாமத்தை ஜபம் செய்து உருவேற்றி வைத்து இயக்கிவிடு. எதிரிகள் தொல்லை நீங்கி நிற்கும், தடைகள் எல்லாம் ஓடிவிடும். பகலாம்பிகை வேண்டிட்டு இருக்கிறீங்களா? 2 வீக்ஸாவா? பாலாம்பிகை. இதுகாலம் வந்ததொரு நோக்கத்தை யான் பரிபூரணமாக இயக்கித்தர, இது உலகத்தில் குருவின் திருவடியை பற்றி சத்தியம், தர்மம், நீதி, நேர்மை, நியாயம் என்ற தர்மத்தின் பிரகாரம் எவர் ஒருவர் இயங்குகின்றாரோ அவர்களுக்கு யான் துணை வந்து நிற்பேன். கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றுகின்ற வள்ளல் பெருமானினுடைய அனுகிரக ஆசியை பெற துடிக்கும் அருளாளனுக்கும் பரிபூரண ஆசி. வாத்தியார் ஐயா, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம்ன்றாங்க. வள்ளலார் பிடிக்குமா? வள்ளலாரை பிடிக்கும் என்று கூறியவன் அவன்தன் இல்லத்தில் வள்ளலார் வாழ்வதோடு அவன் இதயத்திலும் வள்ளலார் வாழுகிறார். இது உண்மை. உங்க இதயத்துல வாழறாராம். வீட்டுல வச்சிருக்கிறது பெருசு இல்லையா? வீட்டுல யார் ஒன்னா போட்டோ வைக்கலாம். வீட்டுல நம்ம போட்டோ வாங்கிட்டு போய் என்ன பண்ணிடலாம், வச்சுட்டு வந்துடலாம். ஆனா இதயத்துல இருந்து உட்காரணும்னா என்ன பண்ணணும்? குருவினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றியே ஆகணும். அதை அவர் பெற்றுட்டாராம் வாத்தியார். அன்பு, அரவணைப்பு, கருணை, தன்னடக்கம், பணிவு, குருபக்தி, சரணாகதி என்ற அத்தனையிலேயும் சிறந்து நிற்கின்ற நீ மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்ள அனைத்து தகுதியும் உண்டு. பெற்று அதை செய்து வெற்றியடையவும் ஆசி அனுகிரக நிலைகள் பூரணமாக உண்டு என்று இறை முடிவெடுத்ததினால் மட்டுமே இது தடத்தில் அமர்ந்து வாக்கு கேட்கும் உரிமையை, அதிகாரத்தை நீ பெற்றாய். டீச்சர் வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் நடந்தது எதனாலயா? தகுதி இருந்ததுனால. அதனாலதான் இங்க கூப்பிட்டு வாக்கு கேட்கிற அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறது அதனால தான். பாலகனே, நீதானம் இடமாற்றம், தொழில் மாற்றம் என்பதை பற்றி சிந்தித்தாய். அரசு பணிக்கு முயற்சித்தாய், அழுதாய், உருண்டாய், புரண்டாய், கேட்டாய், கேட்டது கிடைக்கவில்லையே என்று இறையிடம் மண்டியிட்டாய், பிரார்த்தித்தாய். எல்லாமும் தடையாகி இருந்ததை கண்டு ஆன்மீகத்தை விடவும் முடியாமல், தொடவும் முடியாமல், பயணமும் செய்ய முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல வாழ்கிறாய். கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கல, இடம் மாறினாலும் அமையல. நம்ம சத்தியவானா இருக்கிறதுனால ஊர் உலகத்துல நமக்கு மதிப்பே இல்லை. போய் பித்தலாட்டம் பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். அதுக்கு இறை சட்டம் வழிவிடல. நம்ம என்னையா பண்றதுன்னு நெருப்பு மேல நடந்துகின்னு இருக்கீங்க. இது நூலை கேட்ட இது தனத்திலிருந்து, இது சனத்திலிருந்து உந்தனக்கு ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற வார்த்தையை பார்த்தவனே, கண்டவனே வேல் பூஜையை செய்வதோடு வடலூர் எல்லை தனக்கு ஓர் முறை வந்து அரிசி மூட்டை தானமதை ஈந்து, விளக்கெரிக்க எண்ணெய் தானமதை ஈந்து திருவடியை பற்றி வணங்கி தொழுது வா. அனைத்தும் சித்தியாகும் உந்தனுக்கு. வடலூருக்கு வர சொல்றாங்க. சொன்ன தானத்தை தர்மத்தை செய்திருங்க. என்ன பேரு உங்க பேரு? மணிகண்டன். மணிகண்டன் என்ற பாலகனே, உந்தன் இல்லத்திலே வாகன விபத்து நடந்திருக்கும், நடக்கும். யாருக்குன்னா வாகனத்துல விபத்து ஏற்பட்டுச்சா?
யாருக்கு? காலில் கொஞ்சம் எதுனா ப்ராப்ளம் ஆச்சா ரொம்ப நாள்? ஆமாவா? நீ இருக்கும் எல்லைத நிலைய அருகாமையில் ரயில் வண்டி ஓடும். வீட்டு பக்கத்தில் ரயில்வே பாலம் இருக்குதா? ரயில்வே தடம் வடுகுந்தாங்கள் தான். பக்கத்தில் என்ன ரயில்வே கேட்டுக்குதா? விரிஞ்சிபுரம் ரயில்வே கேட்டு இருக்குது. மின்னணு மின்சார தொடர்புடைய இடங்கள் இருக்கும். எதுனா இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரங்குதா? இபி ஆபீஸ்க்குதா? வீட்டுக்கு அருகாமையில் ஒரு 10 நிமிஷம் பயண தொலைவில் வண்டியில் போனால் 10 நிமிஷத்துக்குள்ள இபி ஆபீஸ்க்குதா? எங்க உங்க ஊரு? விரிஞ்சிபுரமேவா? பாலமும் இருக்குது, ஆறும் இருக்குது, அதான் இருக்குது. சரி. பாலகனே, உந்தனுக்கு ஐயப்பனுக்கு மணி ஒன்று சாற்றி கருமத்தை கழித்துவிட சுகபோக வாழ்வு சித்திக்கும் என்பது நியதி. எப்பயாவது ஐயப்பனை போய் பார்க்கணும்னு நினைச்சீங்களா? வருஷம் போயின்னுக்கிறீங்களா? மணி எதுனா வாங்கி கொடுக்கணும்னு வேண்டுதலுக்குதா யாருக்குன்னா? இல்ல கோயிலுக்கு எதுனா வாங்கி கட்டிங்களா? சரி இல்லையாமே சாத்தந்தி எவங்கிட்ட குத்திங்க? மீண்டும் ஒரு முறை மணி சாற்றி விட்டு வா, உந்தனக்கு மகத்துவமான ஏற்றங்கள் உறுதி. மறுபடியும் ஒரே ஒரு மணி மட்டும் வாங்கி குத்துருங்க. ஏதோ சின்ன சின்ன குறை இருக்குதான். குத்துவன் நல்லவன் தான், வாங்கணும் எப்படின்னு தெரியல, யார் கையில குத்தீங்களோ அதுக்குதான். என்னது இப்ப பாரு, சூடி படிக்கிறதுக்கு யார்கிட்டயாவது குத்து என்ன பண்ணிருக்கலாம்? பூஜை பண்ணிருக்கலாம். ஐயா கிட்ட குத்தாங்கன்னாக்கா ஜோதிட ஜாம்பவான், ஜோதிட வித்வான் சிதம்பரம் ஐயா கையில கொடுத்துதான் இதுக்கு என்ன வரணும், உயிர் வரணும்னு இருக்குது ஐயா கையில. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு மகத்தை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கையில ஆற்றல் இருக்கு, வல்லமை இருக்குது. அதை பிடிச்சு போகணும். எல்லாமும் சரிதான். இது தடத்தில் வந்ததொரு அமைப்பு நிலையை கருத்தில் கொண்டு ராஜா எனும் செய்தனுக்கு உண்மையை உரைப்பேன். எதுகாலம் எப்பொழுது யாங்கள் வந்து கேட்டாலும், குருவாக நின்று கேட்டாலும், இறையாக வந்து கேட்டாலும், ஞானத்தை தவிர அவன் வேறொன்றும் கேட்பதே இல்லை. அப்படியா ஐயா? வந்து கேட்டாக்கா என்னப்பா வேணும் அப்படின்னாக்கா ஞானம் வேணுமா, வண்டி வேணும், வாகனம் வேணும்னு கேட்டாதானையா கிடைக்கும். எனக்கு என்னவா ஞானம் வேணும் அப்படின்னு. ஆகவேதான் ஞானத்தை மட்டும் கொடுத்து உங்களை போன்ற ஞானவான்களை எல்லாம் பொக்கிஷமாக மகனுக்கு கொடுத்து அலங்கரித்து மகிழ்கிறோம். நீங்கெல்லாம் யாரு? பெரிய ஞானவான்களாம். உங்களெல்லாம் பொக்கிஷமா மாலையா போட்டு அவருக்கு அலங்காரப்படுத்தி பாருங்க, அப்படி அழகு பார்த்து ரசிக்கிறாங்களாம். அதனால்தான் காரு வசதி பங்களாலாம் இல்லாத சாதாரணமா இருக்கிறாராம். அருளாளர்கள் தொடர்பினால் வளர்வாய், ஏறுமுகம் பெறுவாய், ஏற்றம் பெறுவாய். இல்லறத்தில் இருந்து தன் துணையவளுக்கும் தான் ஈன்ற செய்களுக்கும் உற்றதொரு கடமையை பூர்த்தி செய்கின்ற காலம் நெருங்கி விட்டு. வீட்டுல விசேஷமாயா வரப்போதான், சீக்கிரத்துல எல்லா சுப நிகழ்வுகளும் நடக்குமா? நடக்கட்டும் நடக்கட்டும், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துக்கிறாரு பாரு. விரைவில் நடக்கும், நடந்தேறும், ஞானம் பரிபூரணமாக சித்திக்கும் இருக்கும். இது தடத்திலேயே உந்தனுக்கு ஜீவ ஐக்கிய முக்தி நிலையை அருள்வோம். சமாதி பீடம் இங்கதானா, எங்கேயும் தேடிக்கின்னு அலைஞ்சிட்டு இருக்க வேணாம், இங்கதான். பாலகனே, நீதானம் ஞானத்தில் தெளிவு பெற்று தேக ஆரோக்கிய நிலையை அடைந்து ஆன்மீகத்தில் சாட்சியாக யான் வாழ்வேனா என்று கேட்டுள்ளாய். சிறு தடைகள் உண்டு என்றாலும், ஒரு பிறவி இன்னும் உண்டு என்றாலும், நீ கேட்டதினால் 1 வருட காலத்திற்கு பிறகு சதா காலமும் மௌனத்தில் இருக்கச் செய்து, மௌனமான மொழியில் இறை எங்களோடு மட்டும் பேசுகின்ற வல்லமையை புகுத்தி உந்தனக்கு வரமளித்து, இது பிறவியில் பரஞ்சோதி பாபாவின் ஒளி ரூபத்தில் உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். அஞ்சாதே, இது ஈசன் மீது ஆணை. ஓர் முறை விரிஞ்சிபுரம் வள்ளல் பெருமான் வழிபாடு செய்த அருள் தடத்திற்கு வந்து பிரம்மதேவன் தலையெழுத்தை மாற்றும் விதியமைப்புள்ளதொரு அருள் தடத்திற்கு வந்து உன் தலையெழுத்தை மாற்றிக்கொள். இது பிறப்பில் நீ முக்தி அடைவாய், முழுமையடைவாய், முழுமையான ஞானப்பேற்றை அடைவாய். சித்தகதி சிவகதியை அடைந்து அருள் தேகத்தில் அருள் உலகத்தில் நுழைந்து ஜோதியில் ஐக்கியமாவாய். இது சத்தியம். ஆனாலும் தேகம் சார்ந்த குற்றங்கள் இருப்பதினாலே கரிசாலை கற்பத்தை எடுத்துக்கொள், இளநீரு குழம்பு எனும் கண்மருந்தை எடுத்துக்கொள், உடம்பு தசை நரம்பு அனைத்தையும் உருவேற்றிக்கொள், சத்தியத்தை வளர்த்துக்கொள், நித்தியமாக தவமியேற்றுவதை மட்டுமே செய்து கொண்டு வா. இரவு நேரத்திலெல்லாம் சில காலத்தில் ஒளி ரூபத்தில் இருந்து விளக்கில் இருந்த ஒளியெல்லாம் வந்து உன்னிடம் நின்றது, பேசியது. அதை பல பேருக்கு நீ சொல்லி இருப்பாய். ஏதோ விளக்குல இருந்து ஒளி எல்லாம் வந்து நின்னுச்சாமே, பல பேருக்கு சொன்னீங்களாமே, அப்படியா?
இதுகாலம் வந்திருக்கும் அருளாளன் அவனும் சித்தனே. இப்ப யார் வந்து உட்கார்ந்தது? இப்ப யார் வந்து உட்கார்ந்ததுங்க? வந்து உட்கார்ந்துக்கிறார். அவரும் ஒரு சித்தரம். பார்ப்பதற்கு சாதாரணமாகவும் எளிமையாகவும் நிதானமாகவும் இருக்கின்ற எல்லோர்களும் இப்படித்தான் சித்தர்களாக இருப்பார்கள். பலன் சொல்பவனும் பலன் கேட்பவர்களும் பலன் யாருக்கு எடுக்கப்பட்டதோ அவரும் அனைவரும் சித்தர்களே. சிறுவர் முதல் பெரியவர் வரை மூதோர்கள் வரை அனைவரும் சித்தர்களே. இது காலகட்டத்தில் சுவடியை உற்று உற்று நோக்கி எதை கொண்டு வாசிக்கிறார், எப்படி வாசிக்கின்றார், எழுத்துக்கள் ஓடுகிறதா மறைகிறதா, ஒரு பக்கத்திலிருந்து எவ்வாறு இவ்வளவு நிலைகள் வருகிறது என்ற சிந்தனையோடு சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற நூலாசானின் வலது புறத்தில் காவல் பணியில் உள்ள மங்கைக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும் மகளுக்கு பரிபூரண ஆசி. எட்டி எட்டி பார்த்துங்கிறீங்களா? ஏன்னா ஓடுது. ஒரே பேஜில் இவ்வளோ படிக்கிறாங்களே, நம்ம புக்கை வந்து 10 பேஜுக்கு திருப்பி இருக்கணுமே, இவன் ஒரே பக்கத்தை வச்சு படிக்கிறானே, இது என்னது யோசிச்சிங்களா? ஆமாம். என்ன பேர் உங்களுக்கு? ரேஷ்மா. பாலகிய நீதானம் ஷிரடி சாய்நாதரின் திருவடியை பெற்று அவரே உனக்கு பிறவி குரு, இது சத்தியம் சபைக்கு சொல். சாய்பாபா கும்பிடுவீங்களா? எவ்வளோ நாளா? 2 இயர்ஸா? போதுமா சாட்சி? ஜீவனாடிக்கு 2 இயர்ஸா சாய்பாபா கும்பிட்றாங்களா? எனக்கு முன்னாடி பாத்துக்கிறீங்களா? எந்த ஊர் நீங்க? ரத்தனகிரியா? அடேங்கப்பா. ரத்தனகிரி சாமி எங்கிட்ட நூல் பார்த்தவர் தான். ஒரு தடவை என்னுடைய கோயிலுக்கு பாண்டிச்சேரியில என் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சதே ரத்தனகிரி சாமி தான். முருகப்பெருமானுக்கு தவரூபத்துல எனக்கு ஒரு குரு ஆச்சு அவரு. ரத்தனகிரி சாமி, பாலமுருகன் அடிமை சாமி. ஓங்காரக்குடியின் புதுவைன்னு சொன்னா தெரியும், விஜயகுமார்னா தெரியாது. பாண்டிச்சேரிக்கு வந்து நான் கட்டின கோயிலுக்கு அவர் தான் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போனார். ஐயாவுக்கு தெரியும். பாலகிய நீதானம் ஷிரடி சாய்நாதருக்கு ஓர் பிறப்பில் அன்னமிட்டு அவர் அனுகிரக ஆசி நிலைகளை பெற்று ஞானமுக்தி வேண்டும், நல்லதொரு அனுகிரக ஆசி நிலைகளை பெற வேண்டும், அதிகார பதவி வேண்டும், ஆற்றல் நிறைந்த தன்மை வேண்டும் என்று கேட்டு முக்தியோடு உயர்ந்த பெண்ணினுடைய பெருமைகளை உலகத்திற்கு பறைச்சாற்ற வேண்டும் என்று வாழுகின்றவள் நீ. இதுகாலமும் கூட உயர்ந்த மருத்துவ ஆராய்ச்சியோடு அரசு பணி நிற்கின்ற அமைப்பு நிலையோடு தொட்டு தொடர்ந்து நிலைகளில் எல்லாம் சில சிந்தனைகளை செய்து எல்லா துறையிலும் வெற்றியடைய வேண்டும் என்று வணங்கி வருபவள் நீ. என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மருத்துவம் எடுத்தீங்க. ஏன் விட்டீங்க? ஏமா சேர்ந்துருக்கலாமேம்மா, மருத்துவத்தை போலான்னு பாத்துக்கிற. ஆனா விட்டுச்சு, பிறவி இது தடையாயிடுச்சு. நடுவில் எதுனா கலெக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணீங்களா? முடிவு பண்ணது முடிவோடவே உண்டு, முயற்சிகள் இல்லை. முடிவெத்ததோட தானே முயற்சி எடுக்கல. யார் அவங்க? உங்களுடைய மகளா? முயற்சி மட்டும் எடுத்தாங்களாம், முடிவு எடுத்தாங்களாம், முயற்சி எடுக்கலையா? பாலகிய உந்தனுக்கு தமிழக எல்லைதனில் உன் அந்திம காலத்திற்குள் அரசு அதிகார நிலை அதிகாரப்பணி கிட்ட அனுமதி உண்டு. மருத்துவத்திலும் நீ சாதிப்பாய். குத்தூசி மருத்துவத்தை பயில் அல்லது வர்ம சிகிச்சையை பயில். படிக்கணும்னு நினைச்சோம், தடையாயிடுச்சு. அப்படி இப்ப என்ன படிக்கிறீங்க? மல்டிமீடியா. அப்படின்னாக்கா அந்த ஊடகம் அது மாதிரி இல்லாமா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா கிட்ட போய் ஏதாவது குத்தூசி மருத்துவமோ இல்ல வர்மாவோ ஏதாவது கத்துங்க. இந்த ஐயா சண்முகம் ஐயா கை தூக்குங்க கொஞ்சம். தெரியாது உங்களுக்கு? ஐயா அவர் தான் போகருடைய வித்தை. வர்மாக்கு நான் ஒரு இடம் இருக்குதாங்க. வர்மத்துறையில் நல்லதொரு ஆற்றல் அனுகிரக ஆசி நிலைகளை நீ பெற அனுகிரக தன்மைகள் பரிபூரணமாக உண்டு. 3 நாள் வகுப்பிலே சேர். அறம் எனும் தடத்திலே சென்று திரிசூல மலைதனில் பயிற்சி வழங்குகின்ற அருளாளனிடம் பயின்று வா. ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, உயர்வு உண்டு. மருத்துவராக நீ வாழ்வாய். கட்சி வரைக்கும் நான் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு அழுதிங்களா? அதான் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போனா போ வர்மா கத்துக்கோ, நானும் டாக்டர்னு சொல்லி கொண்டாங்க உங்களை. ஆனா என்ன ஆவீங்களாம்? அரசு பணி அதிகார பணினா என்னவா? நாங்கெல்லாம் பார்க்கவே முடியாது உங்களை. அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து நிக்கணும். அம்மா கூட வந்து நின்னாக்கா கலெக்டர் முன்னாடி சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். கலெக்டர் ஆயிடுவீங்க. அத்தனைக்கும் குருவே உனக்கு வல்லமையை அருள்வார். அதற்கு தகுதியை பெறுவதற்கே இது குருவை காண்பித்து தந்தோம். பற்றிக்கொள் அவனை.
அந்த குரு கிட்ட வரம் வாங்கணும்னா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற குரு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா, அதனால வாங்கிக்கமா அப்படின்றாங்க. இதுகாலம் வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் பரிபூரண ஆசி. கல்வி கேள்வியோடு ஞானத்தில் முதிர்ச்சி பெற முழுமை பெற பரிபூரண ஆசி. குழந்தைங்க குட்டி பசங்க இதுங்களுக்கெல்லாம் ஆசையா அங்க உட்காந்துக்கிறவங்க வேற யாரு, இங்க விளையாடி நிற்கிற குழந்தை யாரா இருந்தாலும் ஞானிகள் வாழற இடத்துல விளையாடிட்டு போனாவே என்ன இல்லாம் முழுமை பெற்றுடலாமா, முக்தி பெற்றுடலாமா. நூலாசானின் குழந்தைகளை உள்ளுக்கு அழை. இந்த நூல் படிக்கிற ஆசானுடைய குழந்தைங்க உள்ள கூப்பிடுன்றாங்க. எங்க தனியா அதுங்க ஒரு அரசாட்சி பண்ணினுங்குதுங்களாட்டங்குது. தற்காப்பு கலையும் தேவை, தனித்ததொரு அறிவும் தேவை. குழந்தைகளுக்கு பக்தி, ஒழுக்கம், தர்ம சிந்தனை, கருணை, தயவோடு சேர்ந்து தியான மார்க்கத்தையும் உபதேசிப்பதே கலியுகத்தில் மாபெரும் வெற்றியை வழங்கும். இது ஆன்மீகம் அல்ல, அருள் வழி, அறிவு வழி. குழந்தைங்களை சாமி கும்பிட போச்சுனாக்கா இந்த வயசுலயே சாமி கும்பிட்டு, இந்த வயசுலயே இப்படி இருக்குது, எல்லாம் 60 வயசுல சாமி கும்பிடுதுன்னு தடை செய்யக்கூடாதாம். சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணணுமா, பக்திக்கு விடணுமா, அருள் வழியில போக விடணுமா, குருமார்கள் திருவடியை பணிய விடணுமா. இதெல்லாம் செய்யறது தான் பக்தி மார்க்கம் இல்லையா, அறிவு மார்க்கம். நீங்கெல்லாம் விஞ்ஞானம் சொல்லிக்கிறீங்களா, அந்த விஞ்ஞான மார்க்கமே இதுதானா. விஞ்ஞானத்தோடு மெய்ஞானத்தன்மையையும் யாங்கள் போதித்து தருகின்ற நிலை இது தடத்தில் உண்டு என்பதினால் இனி வரும் காலத்தில் எவரெல்லாம் முழுமதி தினமாகிய பௌர்ணமி தினத்தில் இது தடத்தில் யாக ஓம பூஜையில் கலந்து கொள்கிறீர்களோ அவர்களுடைய கர்மவினை எல்லாம் யான் நீக்குவேன், தடைகளை எல்லாம் போக்குவேன். யாகத்தில் கலந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பது குரு முகாந்திரமாக அவன் அறிந்ததினால் மட்டுமே உங்களுக்காக அவன் யாகம் செய்கிறானே ஒழிய தனக்காக ஒருபோதும் அல்ல. பௌர்ணமியில இங்க ஒரு யாகம் நடக்குது இல்லையா, அது அவருக்காக இல்லையா, அவருக்கு தெரியும் உண்மையான ஞானம் தான் என்ன, பூஜை தான். யாருக்காக செய்யறது, உங்களுக்காக செய்யறது. அதனால பௌர்ணமிக்கு பூஜையில கலந்துகிட்டா கர்மவினை சாப பாப தோஷம் நீங்குமா. காண்பீர்கள், உணர்வீர்கள், அறிவீர்கள், அத்தனையும் சத்தியம் என்று, நித்தியம் என்று, உயர்வு என்று. இது காலம் இது பிறப்பில் அவதாரம் கொண்டு வந்திருக்கின்ற இது பாலகன் பிறவி பூர்த்தி இதுகாலம் செய்து கொள்வதற்கு பரிபூரண ஆசியை அன்னையான் கொடுத்து நூல் ஆசான் இவனோடு இது தடத்தில் வந்திருக்கின்ற பாலகன் திருமூலரின் அருள் வழி தொடர்பில் ஓர் பிறப்பில் இருந்து வந்த கிரணினும் சேயவனையும் உடன் இணைத்து பாலகன் சண்முகம் அமர்ந்தனையும் சாட்சி வைத்து பெயர் உரைத்த இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தட்சிணாமூர்த்தி குகைதனிலே அமர்ந்து தவமியற்றி வந்துவிட பரிபூரண ஞானம் சித்தியாகும். இது பிறப்பில் நூலிலே உரைத்த அனைவருக்கும் முழுமை பேறு கிடைத்து முக்தி பேறு கிடைத்து இது பிறப்பில் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தி உறுதிபட உண்டு. இது சத்தியம் நித்தியம் என்ற சத்தியத்தை முன்மொழிந்து இது ஜீவ மொழி ஆசி நூல் உபதேசத்தை அன்னை சக்தியாகிய யாமும் எடுத்துரைத்து நிறைவு செய்து கொள்கின்றோம். சுபம். ஓம் சிவாய அகத்தீசாயனம்.